ஐயோ நான் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவர் சித்தம் இல்லைன்ட்டுவாரு, அதனால எனக்கு பயமா இருக்குது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சிருப்பீங்க. உங்களுடைய லவ்வை பிடிச்சி வச்சிருப்பீங்க, உங்களுடைய சொத்தை பிடிச்சி வச்சிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறத பிடிச்சி வச்சிருப்பீங்க. இல்ல இல்ல எல்லாமே கர்த்தரால் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னாக்கா அந்த எல்லாமே அவரால் தான் ஆகணும். ஆமென். அவரால ஆகுச்சுனாக்கா அது பிரமாதமா இருக்கும். அவரால எல்லாமே ஆகுதுன்னாக்கா அதை தடுக்கிறது கூட யாரால முடியும்? யாருமே வர முடியாது அதை தடுக்க. அவரால தான் ஆகும். எனக்கு இந்த இந்த வார்த்தையை பார்க்கும்போது எல்லாமே கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தரால் ஆகும். சோ இந்த இடத்துல இந்த வசனத்தை பார்க்கும்போது உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவர் என்ன அழகா பேசுறாரு பாருங்க. உங்க கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. 12வது வசனத்துல உங்களுடைய நீர் ஆளுகிறவர். அந்த ஒரு வார்த்தையும் பாருங்களேன். நீர் ஆளுகிறவர். அது கனமும் உம்மாலே தான் வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. என்ன ஒரு அருமையான வசனம். அவருடைய கரத்துல தான் சத்துவமும் வல்லமையும் இருக்குது. என்ன வல்லமை? எல்லா வல்லமையும் அவருடைய கரத்துல தான் இருக்குது. நான் கேட்கிறேன், என்னைக்குன்னா நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பாரு சொல்ல முடியுமா? இல்ல. அந்த செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன பாடுபட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஆனா அதே கர்த்தர் வந்து செஞ்சாருனாக்கா வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சடனா வருவாரு. அப்படியே ஈஸியா நினைச்சே பார்க்கல இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு அப்படி நம்ம பேசுற அளவுக்கு செஞ்சு முடிப்பாரு. நம்ம செஞ்சோம்னாக்கா ஐயோ என்ன கஷ்டப்பட்டேன், என்ன துன்பப்பட்டேன், ஐயோ எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படி பல வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பிரியமானவர்களே, இங்க ஆளுகிறவர் அவருடைய கரத்தினால செய்கிறாருனாக்கா அவர் ஆளுகிறவர் என்பதை நம்ம அறிக்கை செய்யணும். அந்த அறிக்கை செய்யணும். ஏன்னாக்கா அவரால் தான் முடியும். கர்த்தரால தான் முடியும். அவர் தான் ஆளுகிறவர். அதே நேரத்துல உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டுன்றத அறிக்கை செய்யணும். உங்க கரத்துல தான் ஏசப்பா, உங்க கரத்துல தான் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் இது. உம்முடைய கரத்தினாலே எவரையும் பலப்படுத்தவும் அவர் மேன்மைப்படுத்தவும் அவரால மட்டும்தான் முடியும். ஒருத்தர் உயர்ந்துகிட்டே போறாங்கனாக்கா ஆண்டவருடைய கிருபை அவங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து சமாதானம் இல்லாம தாழ்ந்துகிட்டே போறாங்கனாக்கா, செய்யற காரியெல்லாம் வாய்க்காமே போகுதுனாக்கா ஏதோ சம்திங் ராங்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? முக்கியமா விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவரே ஒண்ணுமே கைகூடி வரமாட்டுது, நான் என்ன பண்றது? இதோ சொல்றாருல்ல, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சோ அவருடைய கரத்தினாலே ஆகும்னாக்கா அழகா செய்து முடிப்பாரு. சோ எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கல, எதுவுமே எனக்கு நான் யோசிச்சது நடக்கல, என் வாழ்க்கையில இது கைகூடி வரமாட்டதுன்னா அவருடைய கரத்துல விடுங்க. அவருடைய கரத்துல விட்டுக்குனாக்கா அவருக்கு எங்க செதுக்கணும், எங்க வெட்டணும், எங்க அதை